ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் சரண். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறேன்னா, வெகு காலத்திற்கு முன் ஒரு கிராமத்தில் ஒரு பானை செய்யும் குயவன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் கடினமான உழைப்பாளி. இரவு பகல் பார்க்க மாட்டான். காலையிலே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பானைகள் செய்ய ஆரம்பிச்சிருவான். மிகவும் ரசித்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டே செய்வான். அவன் மனைவி குழந்தைகள் எல்லாரிடமும் அன்பாக பழகுவான். குழந்தைகிட்ட விளையாடுவான். பானைகளை விற்க போகிற இடத்துல மக்கள்கிட்டையும் மிகவும் அன்பாகவும் பேசுவான். இவன் அன்பாக பேசுகிறத பார்த்து இவன்கிட்ட பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. மற்றவங்கள்ட்டையும் அதை பற்றி சொல்லுவாங்க. மற்றவங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இவனோட பேர் யாருக்குமே ஞாபகம் இல்லை. இவன் எப்போவுமே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருக்கனால மகிழ்ச்சி உள்ள குயவன் ஒரு பேர் வச்சுட்டாங்க. இவன் வீட்டில் எப்போவுமே கதவு சன்னலெல்லாம் திறந்து தான் இருக்கும். வெளியில் உள்ளே படுத்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ இப்படி வந்து இருக்கியே, உன் வீட்டில் யாரும் கலாண்டு போயிட்டா என்ன செய்வேன்னு சொல்லும்போது, ஐயா என்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது, என்கிட்ட அந்த பானைகளை தவிர வேறு எதுவும் கிடையாது, எடுத்துகிட்டு போதான் அந்த பானையை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னான். நைட்டு இரவு நிம்மதியாக தூங்குவான். இது பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பங்களா ஒன்று இருந்தது. அதில் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் இருந்தார். அவர் எப்போவுமே நைட்டு பகல் வீட்டுக்கு கதவு வச்சனால எப்போவுமே சாத்தியே தான் வச்சுருப்பார். இருட்டு ரூமுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து பல வகையான விலை மதிப்பில்லாத தங்க நகை ஆபரணங்கள், அணிகலன்கள், வெள்ளி பாத்திரங்கள், கட்டுக்கட்டா பணங்கள் எல்லாமே வச்சுருக்காரு. இது ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாராவது வந்து நம்ம வீட்டு கதவையோ ஜன்னலையோ உடச்சி பிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயும் அதே சிந்தனையோடு இருப்பார். அவர் வந்து வேலையும் அவரால் சரியாக பண்ண முடியல. சிந்தனை அப்படியே இருக்கிறதுனால நைட்டு தூங்கும்போதும் படக்கு படக்குன்னு சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்து முழிப்பார். அவரோட குழந்தைங்கிட்ட கூட அவர் ஃப்ரீயாக விளையாடவும் மாட்டார், பேசவும் மாட்டார். எந்த ஃபங்க்ஷனும் பார்ட்டிக்கும் போக மாட்டார். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்ம வீட்டில் யாரும் எதுவும் களவாண்டு போயிடுவாங்களோன்னு சிந்தனையில் போக மாட்டார். இப்படியே இருந்ததுனால அவர் நோய்வாய்ப்பட்டுட்டார். அப்போ அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்கு பலவிதமான சோதனைகள் நடந்தது. இருப்பினும் அவரை வந்து சரி பண்ண முடியல. மாத்திரை மருந்து கொடுத்தும் பலன் இல்லை. ஒரு நாள் சன்னலோரமாக நின்று பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்கு அந்த குயவரோட லைஃப்பை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பக்கத்து வீட்டு குயவனை கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, நீ ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வேலை பார்க்குற, இந்த இரவில் நிம்மதியாக தூங்குற, உன்னால் மட்டும் எப்படி இப்படி மகிழ்ச்சி உள்ள குயவனாக வந்து இருக்க முடியுது? ஊரில் எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இந்த பரிசை வச்சுக்கோன்னு 1000 ரூபாய்கள் அடங்கிய ஒரு பணப்பையை கொடுக்குறாரு. அந்த குயவனும் சந்தோஷத்தோடு அதை வாங்கிட்டு வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷத்தோடு மனைவிட்ட சொல்லிவிட்டு ஒரு இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்டு வெளியில் வந்தோன்னே, ஐயோ நம்ம இரும்பு பெட்டியில் உள்ள பணத்தை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ, யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு குடிசை ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிடுறான். இரவு முழுவதும் தூக்கம் வரலை. காலையில் மனைவிட்ட வீட்டை பார்த்துக்கோ, பணத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு பானை செய்ய போகிறான். அங்கேயுமே அவனால் ஃபுல்லாக பானை செய்கிற திங்கிங் இல்லை. அப்போ இந்த பணத்தை வச்சு வீடு கட்டலாமா, கடை வைக்கலாமா, இல்லை பசுக்கள் நிறையா வளர்த்து விற்கலாமா அப்படின்னு பல சிந்தனையிலே வேலையும் ஒழுங்காக ஓடலை. அக்கம் பக்கத்தினர் யாராவது வந்து பேசினா எரிஞ்சு விழுறான். அவள் சாப்பிடும்போதும் ஒழுங்காக சாப்பிடாம அந்த பணத்தை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசினாலும் திட்டி விட்டுறனால ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. இப்படி பல சிந்தனை மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கனால அவனால் எந்த வேலையும் பார்க்க முடியலை. ஒரு வார காலம் இப்படியே ஓடிடுது. அதனால் அவன் நோய்வாய்ப்பட்டுறான். இதை ஊர் மக்கள் பார்த்து பலவிதமாக பேச தொடங்கிடுறாங்க. வதந்திகள் பரவுது. இவன் இப்போ முன்னால் மாதிரி இல்லை, நல்லாவே வேலை பார்க்க மாட்டாக்கான், ரொம்ப எரிஞ்சு விழுறான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உணர்ந்த அந்த குயவன் வந்து இப்போ தான் அவனுக்கு புரியுது, எல்லாம் இந்த பணத்தால் தான் நம்மளோட நிம்மதி தூக்கம் எல்லாம் போச்சு. நம்மளோட நண்பர்கள்லாம் நமக்கு எதிரிகள் ஆனாங்க. நம்மளோட உடல் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டு அதனால் இந்த பணத்தை கொண்டு போய் அந்த பணக்காரர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போய் பணக்காரர்கிட்ட கொண்டு போய், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த பணம் என்கிட்ட வந்ததுலேருந்து தான் அக்கம் பக்கத்தினர் வந்து எனக்கு எதிரியானாங்க, எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் என் வேலையை தொடர்ந்து பண்ண முடியலை, அதனால் என்னோடய தூக்கம் கெட்டு போய் என்னோடய உடல் மெலிந்து நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன். இந்த பணம் தான் ஒரு ஆட்கொல்லி நோயாக இருக்குது எனக்கு, அதனால் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்றான். அப்போ தான் அந்த பணக்காரருக்கும் புரியுது, இந்த பணம் நம்மளை மட்டும் கெடுக்கலை, அவனையும் கெடுக்குது, அவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாரு. அன்றைக்கி தான் அந்த குயவன் நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குறாரு. காலையில் தெளிந்த பொலிவோட முகத்தோடு எந்திரிச்சு சிரிக்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியுதுன்னா, பணக்காரனோ ஏழை ஒரு பொருள் அளவுக்கு மீறி இருந்தால் அது அமிர்தமானாலும் அது நஞ்சு தான். அதனால் அந்த பணக்காரருக்கும் அந்த ஏழைக்கும் அந்த பணம் தான் ஒரு ஆட்கொல்லி நோயாக மாறி இருக்கு. அளவுக்கு மீறி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல் சரண்.